வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பதவியுயர்வு மற்றும் நஷ்டஈடு. அரசு நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட முடியாது, அதிகாரம் தொடர்பில் நீதியமைச்சர் விளக்கம். சொந்த மண்ணை மீட்க கோரி வலிவடக்கு மக்கள் 12வது வாரமாக தொடர் போராட்டம். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம், பாதாள உலக ஆதிக்கம் முதல் நிர்வாக தோல்வி வரை. சிறைச்சாலை மோதல்களுக்கு அமைச்சரை குறை கூறுவதில் நியாயமில்லை, முன்னாள் அமைச்சர் முழக்கம். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்கவில் இருந்து புறப்பட்ட பயணிகள் விமானத்துடன் பறவை மோதி விபத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் போது உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியுயர்வு மற்றும் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி கடமையின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரி SH சந்திரவன்ச 2ஆம் தரத்திலிருந்து 1ஆம் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்த சிறைச்சாலை பாதுகாவலர்களான ST அபேவர்த்தன, PN தரங்க, AD தரங்க, DW புஷ்பகுமார, RR சஞ்சீவ, DR திலகசிறி மற்றும் MG உபாலி ஆகியோர் சிறைச்சாலைக்கு சார்ஜென்ட் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களது குடும்பத்தினருக்கு நீதியமைச்சினால் தலா 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்த பிரேத பரிசோதனைகளில் 14 கைதிகள் துப்பாக்கிச் சூட்டினாலும் 9 கைதிகள் தாக்குதல்களினாலும் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத சோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குறித்த தகவலை வழங்கியமை தொடர்பில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 8 பேர் மற்றும் கைதிகள் 21 பேர் என மொத்தம் 29 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கை உரக்கூட்டுத்தாபனம் செயற்பாட்டில் இருக்கத்தக்கதாக எப்பாவல பொஸ்பேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டமை அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அவ்வாறான நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே செயற்பாட்டிற்கான பல நிறுவனங்கள் இருப்பதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை வளாகங்களில் ஏற்படும் கலவரங்களை அடக்க துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு நடந்த துப்பாக்கிச்சூடுகள் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்தாது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சிறை வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை பயன்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். சிறை வளாகத்திற்குள் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது சொந்த காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நேற்றைய தினம் 12 வாரமாகவும் அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் அப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் உள்ளனர். குறித்த பகுதிகள் என்றும் உயர் பாதுகாப்பு வலயங்களாகவே தொடர்ந்து வருகின்றன. காணிகள் விடுவிக்கப்படும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் தீர்மானித்துள்ளனர். தமது வாழ்வாதாரமான விவசாய நிலங்களையும் வாழிடங்களையும் மீட்டுத் தருமாறு கோரி உரிமையாளர்கள் தமது கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை சிறையமைப்பிற்குள் பாதாள உலக குழுக்கள் எவ்வளவு ஆழமாக வேரூற்றியுள்ளன என்பதை அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. கைதிகள் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் ஏற்பட்ட பாரிய உயிரிழப்புகள் சிறைச்சாலையின் உளவுத்துறையின் தோல்வியையும் ஆயுத கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதில் உள்ள பலவீனத்தையுமே தெளிவாக பிரதிபலிக்கின்றது.
நிலைமைகளை கட்டுப்படுத்த இராணுவ பிரிவினரை அழைக்க வேண்டியிருந்தமை சிறைச்சாலை நிர்வாகத்தின் தன்னிச்சையான அவசரகால நெருக்கடி மேலாண்மை திறனின்மையை காட்டுகின்றது. சிறைச்சாலைகளில் ஏற்படும் மோதல்களுக்கு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை குறை கூறுவது எந்த வகையிலும் நியாயமற்றது என்று முன்னாள் பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையின் உள்ளே ஒரு அறையில் அல்லது வார்டில் நூற்றுக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டு ஒன்றாக வாழும் சூழலில் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்றேயாகும். இத்தகைய சம்பவங்கள் என்றும் அல்லது நாளையும் கூட மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை மறுக்க முடியாது. அதேபோலவே நானும் இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட அறையொன்றிலேயே அடைக்கப்பட்டிருந்தேன். சிலர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறும் அதேவேளை இன்னும் சிலர் சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்றும் வாதிடுகின்றனர். இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பெரிய பேரழிவுகளுக்கு கூட யாரும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் குறித்த சம்பவத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நான் இதற்கு பொறுப்பேற்கின்றேன் என்று தைரியமாக முன்வந்துள்ளமை பாராட்டுக்குரியது. அதேபோன்று உள்நாட்டில் இந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை நான் மதிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதனடிப்படையில் சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம், மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மணத்தியாலயத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவில் இருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தின் மீது பறவையொன்று மோதியதைத் தொடர்ந்து வான்வெளியில் சுற்றி வந்த குறித்த விமானம் தற்போது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து இன்று சனிக்கிழமை காலை துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட A330 ரக பயணிகள் விமானம் ஒன்றுடன் பறவையொன்று மோதியுள்ளது. பறவை மோதியதால் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை தொடர்ந்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக தரையிறங்குவதற்காக விமானத்தினிடையே குறைக்கும் நோக்கில் சிலாபம் வான்பரப்பில் மிக குறைந்த உயரத்தில் வட்டமிட்டவாறு விமானம் தற்போது எரிபொருளை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது.